வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நீங்க பார்க்குற ஒவ்வொரு பதிவுகளும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல நல்லத கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில தான் நான் அடுத்தடுத்த பதிவுகள குடுத்துட்ருக்கேன். அந்த வகையில நீங்க குடுத்த அன்பும், பேராதரவும் இன்னைக்கு 10,00,000 சந்தாதாரர்கள தாண்டி இன்னைக்கு நம்ம வெற்றி நடை போட்டுட்ருக்கிறோம்னா, அதற்கு காரணம் உங்களுடைய பேராதரவு தான். அந்த வகையில இந்த பதிவு மேஷம் ராசிக்காரர்களுக்கான மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, ஒவ்வொரு காலகட்டமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் ரீதியாக எப்படி பலன்கள் மாறுபடுது, எப்படிப்பட்ட மாற்றங்கள சந்திக்க இருக்காங்க. இந்த கிரகங்கள் குடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், மனிதனாய் பிறந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். இந்த ஜாதகத்தையும் தாண்டி பிரபஞ்சம் ரீதியாக ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய நல்லவை என்னென்ன அப்படின்ற பல அற்புதமான தகவல்கள, விலைமதிப்பில்லாத தகவல்கள நம்ம குடுப்பதால தான் எல்லா நாடுகளிலிருந்தும் கடல் கடந்து பலரும் நம்மளுடைய பதிவுகள பார்த்து இன்னைக்கு மனசார பாராட்டிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த வகையில இந்த பதிவு மேசராசிக்காரர்களுக்கான பதிவு. பதிவ பார்க்கறதுக்கு முன்னாடி, ஐயா, எப்படி நம் பதிவுகள் இன்னைக்கு அனைவரது அதாவது எல்லா நாடுகளில் உள்ள தமிழ் வாழ் மக்களுடைய மனதிலும் இடம் பெற்று இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும், ஒரு நல்ல அதிர்வலைகளையும் உருவாக்கிட்டு இருக்கோம். அதே போல தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளிலும், தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம் பெற்று இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுத்துட்ருக்கு. அதுதான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன். நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள், நீங்க செய்யக்கூடிய நல்லது ஒருத்தருக்கு தானம் பண்றீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பெரியவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி, எல்லா நல்லதும் எப்படி நம்மள வந்து கனெக்ட் ஆகுதுன்னா, அந்த வைப்ரேஷன் மூலமா தான். அந்த அதிர்வலைகள் தான். அதுதான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை குடுக்குது. அந்த மனிதன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு வெற்றியை குடுக்குது. அந்த மனிதனை மிகப்பெரிய உச்ச நிலைக்கு கொண்டு போய் சேர்க்குது. நல்ல மனிதர்களுடைய சவகாசங்களை ஏற்படுத்துது. நல்ல சிந்தனைகள கொண்டு வருது. அதற்கான விஷயத்த தான் இங்க நம்ம கையில பிடிக்கணும். அதற்கான தேடல் தான். எது நமக்கு அந்த நல்லத குடுக்குமோ, அத நம்ம லைஃப்ல எப்பவுமே பயன்படுத்தணும். அப்படிதான் நினைச்சு தான் இந்த சாம்பிராணி நான் குடுத்தேன். வாங்குனவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றமும் இருக்குன்னு உங்களுடைய ரிவ்யூலாம் அனுப்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கான ஒரு நாள ஒதுக்கி நான் அந்த ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலநிலை எப்படிப்பட்ட மாற்றங்கள் பெற இருக்காங்க? இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி இவங்களுக்கு ஏதாவது நல்லத குடுக்க இருக்கா? நல்ல மாற்றத்த குடுக்க இருக்கா? அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த பதிவுல பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கான குணங்கள், பண்புகள்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும். அது பெரும்பாலும் எல்லாரும் அந்த ராசியில பிறந்தவங்க ஆண்கள், பெண்கள் ஆகட்டும், எல்லாருக்குமே ஓரளவுக்கு அது கனெக்ட் ஆயிரும். அவங்க அந்த வகையில தான் இருப்பாங்க. அந்த பழக்கங்கள், அந்த குணங்கள், அந்த சிந்தனைகள் ரீதியா தான் யோசிப்பாங்க. அது போன்ற நபர்களிடம் தான் சேருவாங்க. அந்த மாரி எதிர்காலத்த தான் உருவாக்கிக்குவாங்க. அதுல அவங்க வெற்றி அடைந்தார்களா? அல்லது ஏமாற்றப்பட்டார்களா? அல்லது கடைசி வரைக்கும் தடையும், தாமதத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்களான்றது எல்லாமே அவர்களுடைய அந்த சுயஜாதகத்தையும், பிரபஞ்சம் ரீதியாக அவர்கள் அனுபவிக்கக்கூடிய நல்லது, கெட்டதையும் வச்சே நம்ப சொல்லிறலாம். அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. அந்த வகையில மேஷ ராசிக்காரர்கள பொறுத்தளவுக்கு உயர்ந்த எண்ணத்தை கொண்டவர்கள். தன்னுடைய லைஃப் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு, அந்த இடம் எந்த இடமா இருக்குன்னா உயர்ந்த இடமா தான் இருக்கும். எங்க ஒரு கூட்டம் இருந்தாலும் தனியா தெரியணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் மனதில தேவையற்ற குழப்பங்கள், பயங்கள், மனக்குழப்பம் நிறைய. ஏன்னா, சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பம் ஆனதுல இருந்தே, ஏன்னா நெறைய பேர் இந்த திருக்கணித இந்த வருஷம் நடந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏற்பட்ட இந்த 7.5 சனி நடக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் நமக்கு இந்த குறிப்பா இந்த மேஷ ராசிக்காரங்க தான் WhatsAppல கேட்டுட்டே இருந்தாங்க. ஐயா, 7.5 சனி வருது, பயமா இருக்கு. என்ன ஆகப்போகுது? வேலை போயிருமா? இல்ல தொழில்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமா? பண ரீதியா ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை போயிருமா? இல்லது உடல் ரீதியாக ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டுருமா? அப்படின்ற மாரி அவங்கவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருந்ததோ எல்லாமே கேட்டுட்டே இருந்தாங்க WhatsAppல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நம்ம பதிலும் குடுத்துருந்தோம். ஆகவே மேஷ ராசிக்காரர்கள பொறுத்தளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையா தான் இருக்கு. கரெக்ட்டா? ஒரு குழப்பம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. எந்த மாரி குழப்பம்னா, நாம் செய்வது சரியா? தவறா? கரெக்டான ரூட்ல தான் போறோமா? சரியான முடிவுகள தான் எடுக்கிறோமா? இல்ல நம்ப ஏதாவது அவசர முடிவுகள் எடுத்து தவறான போக்குல போயிட்டு இருக்கிறோமான்ற மாரி, அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கும். இந்த சூழ்நிலையில கரண்ட் சிச்சுவேஷன்ல மேஷ ராசிக்காரர்களுடைய நிலைமை இதுதான். சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் அந்த நபர்கள் அவங்க மேலேயே, உங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். நம்ம பண்றது சரியா? தவறா? அப்படின்ற மாரிலாம். ஏன்னா, பொதுவா மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பவரா தான் இருப்பார் எப்பவுமே.
3ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். 3ஆம் இடம் என்பது மனக்குழப்பம். இது வரைக்குமே கரெக்டா தன்னுடைய வாழ்க்கையின் போக்கை பற்றிய குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும். எதிர்காலத்திற்கான குழப்பம் நிறைய இருந்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வேலையில், தொழிலில் முன்ன ஓரளவுக்கு நிதானமாக போயிட்டு இருந்த அந்த வேலை தொழில் கூட இப்போ அதில் ஒரு கேள்விக்குறி அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இந்த வேலை எப்படி நமக்கு நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா? ஏன்னா நம்மளை சுற்றி பல அந்த வேலை செய்கிற இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல பாலிடிக்ஸ் அதிகமாக நடக்கும். இவங்களை சுற்றி என்னங்க பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தா, இவங்க முன்னாடி ஒன்று இவங்களை நல்லா பேசுவாங்க, இவங்க பின்னாடி வந்து இவங்க வேலைக்கே சில பிரச்சனைகளை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. இதே இவர்கள் இந்த காலகட்டம், இது குறிப்பாக இந்த காலகட்டம், இந்த வேலையில் அடுத்த பதவிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அதிக சம்பளம் இந்த நேரத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அடுத்த படிக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறவங்கள போக விடாத சில விஷயங்களை வந்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி இவர்களுக்கு தடைகளையும் தாமதத்தையும் சில நபர்கள் உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களே கூட அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த நேரம். அதுதான் வந்து மேசராசிக்காரர்களும் மனதளவில் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. என்னென்னா சனி பகவான் தாக்கத்தில் இந்த நேரத்தில் இந்த வேலையில் வருமானத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்ற பயம் இன்னுமே இவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் காப்பாற்ற குரு பகவான் இருக்கிறார். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா குரு 4ஆம் இடத்துக்கு செல்வதால் இனி வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது. ஏன்னா பெரும்பாலும் இந்த யூடியூப்லேயே ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், இப்படி ஒரு ராசிக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுங்க, இந்த இடத்துக்கு இந்த கிரகங்கள் மாறுது, இதனால் ஒரு நல்லது உங்களுக்கு வர இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாத்துலேயும் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நபர்கள் அட போங்க, இப்படி தான் இது மாறினா அது வரும், அது மாறினா அது வரும், வளர்ச்சி வந்துடும், மாற்றம் வந்துடும், ராஜயோகம் வந்துடும், பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, லட்சாதிபதி ஆயிடுவீங்க, பணம் கொட்டுன்னு கொட்டும், ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, எவ்வளோ நாளுங்க இப்படியே சொல்லிகிட்டே இருப்பீங்க, எதுவுமே எங்களுக்கு நடந்த பாடே இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நான் இதனால தான் ஒவ்வொரு பதிவுகளையும் மிக தெளிவாக சொல்கிறேன். ஐயா, வளர்ச்சிகள் இந்த காலகட்டம், இந்த கிரகநிலைகள் ரீதியாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வருது, மாற்றம் வருது அப்படின்னா நீங்கள் தயாராகி நின்னீங்கன்னா தான் அது உங்களுக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகும். எந்த நபராக இருந்தாலும் சரி, யாராக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் வருது அப்படின்னா நம்ம உட்காந்த இடத்துல அது நம்மளை வந்து சேர்ந்துடாது. நீங்கள் நல்லா இது நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல தான் யோசிக்கணும். நம்ம நிறைய பேர் பண்ணுற தவறுகள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகங்கள் ரீதியாக கொடுக்கக்கூடிய பலன்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அது எப்படி நம்மளை வந்து கனெக்ட் ஆகுது, யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, நம்ம எப்படி நின்னா, நம்ம எந்த விதத்தில் தயாராகி நின்னா அது நம்மளுக்கு நடக்குன்றது தான் தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு இந்த நேரத்தில் இந்த மாற்றம் வருதுன்னு நம்ம சொல்கிறோமா, உடனே என்ன சொல்லுவாங்க, அடப்போங்க ஒரு மாற்றமும் வரல. ஆனால் அந்த ஒரு மாற்றமும் வரலன்னு சொன்னவங்க அவங்களோட லைஃப்பை நம்ம போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அங்கே தான் சில உண்மைகள் நமக்கு தெரிய வரும். ஏன் அவங்களுக்கு அந்த நல்லது நடக்கலை, இவங்க என்ன பண்ணாங்க அந்த விஷயத்துக்கு. அதாவது அந்த நேரத்தில் மன ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த நேரத்தில் நீங்கள் சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் சில நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைச்சி அந்த நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கான சில பாதைகள் தென்பட்டு அதன் மூலமாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்படியெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஒரு மாற்றம் வருது, ஒரு வளர்ச்சி வருது, ஒரு முன்னேற்றம் வருது, உங்களுக்கான ஒரு நல்ல காலம் வருது அப்படின்னா அது இப்படி தான் வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா முதல்ல நம்ம தான் முதலடி எடுத்து வைக்கணும், நம்ம தான் அதுக்கு தயாராகி நிற்கணும். அப்போ தான் அது நம்மளை கனெக்ட் ஆகும். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எதுவுமே நடக்கலைங்கன்னு சொல்கிறவங்க எல்லாருமே அவங்க நடக்கலைன்னு சொல்லியே அந்த நடக்காத விஷயத்தையே தான் திரும்ப ஈர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பிரபஞ்சமும் இந்த இடத்துல தான் பிரபஞ்சம் உள்ளே என்டர் ஆகுது உங்கள் லைஃப்பில். அப்போ பாருங்கள், எது நடக்கலை, எனக்கு இது பிரச்சனை, எனக்கு இது கவலை, எனக்கு இது கடன் பிரச்சனை, எனக்கு வந்து மோசமாக இருக்குது வாழ்க்கைன்னு இந்த வார்த்தைகளை அதிகமாக உச்சரித்து புலம்பக்கூடிய நபர்களிடம் பிரபஞ்சம் தன்னுடைய வேலையை காட்டுது. என்னன்னா, ஓ உங்களுக்கு இதுதான் தேவையில்லை, திரும்ப நான் அதையே தரேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் கஷ்டத்தை, கடன் பிரச்சனை. இதனால தான் பட்ட காலையிலே படுன்ற மாதிரி இந்த ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏழைகள் மேலும் மேலும் ஏழையாகிறாங்க, பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகிறான். அந்த வார்த்தைக்கான உண்மையான விஷயம் என்னன்னா, அங்கே முழு பங்கு வகிப்பது பிரபஞ்சம்தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போது கோடீஸ்வரனாக இருப்பவனுக்கும் சுயஜாதகம் இருக்கும், பரம ஏழையாக இருப்பவருக்கும் சுயஜாதகம் இருக்கும். அப்போ 2 பேருமே மனிதர்கள் தான், யாரும் மேலே கீழெல்லாம் இல்லை, 2 பேருமே சரிக்கு சமந்தான். சரிங்களா? ஏன்னா 2 பேருமே மனிதர்கள் தான். அப்போ
2 பேருடைய லைஃப்லையும் சுய ஜாதகம்னு எடுத்தால் எல்லாருடைய வாழ்க்கையும் பிறப்பதிலிருந்து இறப்பது வரைக்குமே யோகமான நேரம்லாம் கிடையாது. 2 பேருக்குமே ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? ஆனால் இந்த ஏழையாக இருப்பவர்கள் மேலும் மேலும் ஏழையாக ஏன் போகிறாங்க, இந்த பணக்காரங்க மேலும் மேலும் ஏன் பணக்காரங்க ஆகிறாங்க, ஏன் இந்த இடத்துல நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நேரம் மேஷராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக தான் ரொம்ப தடுமாறிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் பணம் முக்கியம் இல்லை, ஆனால் உண்மை சொல்லணும்னா பணத்தை கொடுத்து வாங்க முடியாத சில விஷயங்களும் இங்கே இருக்க தான் செய்யுது. உண்மையான அன்பு பாசமும் உங்களுக்கான நபர்கள், சரிங்களா, தாய் தந்தையிடமிருந்து வரக்கூடிய அன்பு பாசம், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் கோடி கோடியாக நீங்கள் பணத்தை கொட்டி வாரி இறைச்சாலும் கிடைக்காது தான். ஆனால் இது எப்படி உண்மையோ அதே போல தான் பணம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நம்மளால் ஒருத்தருக்கு உதவி கூட பண்ண முடியறதில்ல. ஒரு வேளை சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி தரனாலும் முதல்ல ஒரு 10 ரூபா நம்ம கையில் இருக்கணும். கரெக்டு தானே? அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ பெரும்பாலும் பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தான். அப்போ அந்த இடத்துல தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது. சரியா? இந்த தெளிவுகள் தான் இந்த நேரத்தில் தேவைப்படுது. அப்போது அந்த மனிதர்கள், அதாவது ஒரு பக்கம் காசு இல்லாதவங்க, இன்னொரு பக்கம் காசு இருக்கிறவங்க. இந்த காசு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா காசு இருக்குது, இதை இன்னும் நம்ம பெருக்கணும், திரும்ப அவங்க பழகக்கூடிய நபர்கள் செல்வந்தர்கள், அவர்கள் பேசக்கூடிய விஷயம் பணத்தை சார்ந்த விஷயம், பணத்தை பெருக்குவதற்கான விஷயம், பணத்தை பெருக்குவதற்கான சிந்தனைகள். புரியுதுங்களா? இது மாதிரியே அவங்க கான்டாக்ட் ஆகட்டும், அவங்க பேசக்கூடிய விஷயமாகட்டும், சிந்தனைகளாகட்டும், செயல்பாடுகளாகட்டும், இப்படியே இருக்கிறனால தான் இந்த பிரபஞ்சம் அவங்களுடைய சுயஜாதத்தில் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தாலும் அவர்களுக்கான செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்துருது. கரெக்டா? இதே ஏழையாக இருப்பவர்கள், அவர்களுக்கு அதான் சொல்கிறோம்ல, ஆரம்பத்தில் இருந்தே அந்த கஷ்டத்தை பிரச்சனைன்னே பார்த்து 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 அது பற்றின சிந்தனைகளே இருந்து, அது பற்றிய பயமே இருந்து, அதுவே நாளைக்கு திரும்ப திரும்ப நடக்குமோன்னு அவங்களே நினச்சி பிரபஞ்சம் மூலமாக அதையவே ஈர்த்து கொண்டு வந்து திரும்ப திரும்ப தன்னுடைய லைஃப்பில் அதையவே நடக்க வைக்கிறாங்க. அவங்களுடைய சுயஜாதத்தில் சில நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் அவங்க தயாராகி நிற்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க லைஃப்பில் நடந்த அந்த கஷ்டங்கள் வேதனைகள் அந்த வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், நாளைக்கு ஒரு திருமணம், உங்கள் ரிலேஷனில் ஒரு திருமணம் நடக்க இருக்குது காலையில். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருமணத்துக்கும் குளிக்காமல் அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கவலையாக போய் நிற்பீங்களா? அப்படி போய் நின்னா என்ன சொல்லுவாங்க? திருமணத்துக்கு வந்தீங்களா, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. கரெக்டாக? அப்போது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறப்ப நம்ம தயாராகி நிற்கணும். நம்ம தயாராகி நின்னாதான் அந்த இடத்தில் கிடைக்க வேண்டிய மரியாதை நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய நல்ல மாற்றத்திற்கும் நீங்கள் மனதளவிலையும் உடலளவிலையும் தயாராக நிற்கணும். இதுதான் உண்மை. இதை புரிந்து கொண்டவர்கள் தன் வாழ்க்கையில் உங்களுடைய சுயஜாதகத்தில் சில குறைபாடுகளே இருந்தாலும், சில விஷயங்கள் அங்கே இல்லைன்னு இருந்தாலும், உங்களுடைய சிந்தனை மூலமாக, முயற்சிகள் மூலமாக, அந்த அதிர்வலைகள் மூலமாக, பிரபஞ்சம் மூலமாக நீங்கள் இல்லாததையும் அடைந்து விடலாம். ஒரு காலகட்டத்தில் உங்கள் லைஃபு திரும்பி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாயிருக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக மக்கள் அனைவருக்குமே இந்த தெளிவுகள் தேவை. சரிங்களா? ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. இங்கே உங்களுடைய சுயஜாதகத்திலே சில நல்ல விஷயங்கள் இல்லைன்னு நீங்கள் உடஞ்சி போய் உட்காந்துட்டா அந்த லைஃப் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். வாழ்க்கை போராட்டம் என்ன? எது இல்லையோ அதை கையில் பிடிக்கிறதுக்கு நம்ம போராடுவது தான் அந்த வாழ்க்கைக்கான போராட்டம். அப்போ அதை தான் கையில் எடுக்கணும். அப்போ ஏன் இவ்வளோ நேரம் இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னேன்னா, இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்போ இந்த சூழ்நிலையில் மேசராசிக்காரர்களுடைய காதில் விழ வேண்டும். அப்படி விழுகிறது, நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கும் நபர்கள். இதை மறந்துடாதீங்க, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை, இந்த வார்த்தைகளை இவ்வளோ நேரம் யாரெல்லாம் இப்போ நிறைய பேர் இதில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் போங்கப்பா என்னமோ வளர்றான்ப்பான்ட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த நொடி வரைக்கும் இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆக போகுது. இந்த 15 நிமிடம் வரைக்கும் யாரெல்லாம் இந்த பதிவை முழுமையாக பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்களோ, இப்போ கூட பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்கள் அனைவரும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாரானவர்கள். உங்களை தான் பிரபஞ்சம் செலக்ட் பண்ணும் அடுத்த மாற்றத்திற்கு.
நீங்கள் அது நடக்குதா இல்லையான்னு நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. சரிங்களா? ஏன்னா கிரகங்கள் ரீதியாக கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதை நீங்கள் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்குவீங்க. இனி உங்கள் பக்கம் என்ன மாற்றம் தேவைன்றதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி தோல்விகள் வரும்? 7.5 சனி, சனி பகவானுடைய தாக்கமே இருந்தாலும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். சரிங்களா? அந்த வைப்ரேஷன் வேலை செய்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. தடைபட்டு இருந்த பயணங்கள் இனி உங்களுக்கு திரும்ப அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் மட்டும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டிய நேரம். சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குன்றனால கோபத்தை உண்டு பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உங்களை டென்ஷன் ஆகி கத்த வைப்பாங்க. நீங்கள் பேசுகிறத சரியாக புரிஞ்சுக்காமல் எதிர்கருத்துக்களை தெரிவிப்பாங்க. இதனால் மன ரீதியாகவும் நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க, கோவப்படுவீங்க, கத்துவீங்க. உங்களையே அறியாமல் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் வார்த்தைகளை சிதற விடுவீர்கள். இதனால் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தவங்க கூட இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுறத பார்த்துட்ருப்பீங்க. மேஷராசிக்கார நண்பர்களே, நீங்கள் நல்ல எதிர்காலத்திற்காக போராடக்கூடியவர்கள். அப்போ அந்த நல்ல எதிர்காலத்தை கையில் நீங்கள் பிடிக்கணும், அந்த இடத்த நீங்கள் அடையணும் அப்படின்னா இங்கே எதுவுமே எளிதாக கிடைக்கவே கூடாது. என்ன கேட்டால், எளிதாக ஒன்று கிடைக்குதுன்னாவே அதுக்கான வேல்யூபிள், அதாவது ஒரு மனிதனுடைய இயல்பே அப்படி தான். ஈஸியாக ஒன்று கிடச்சிட்டா அதுக்கான வேல்யூ தெரியாமல் போயிடும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து கஷ்டத்தை படுவதற்கும் இங்கே யாரும் தயாராக இல்லை. அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ சரிங்க, கஷ்டப்பட்டு தான் உனக்கு கையில் பிடிக்கும். நான் இன்னைக்கு பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 30-40 வருஷமாக நான் கஷ்டத்தை தாங்க பட்டுட்ருக்குறேன். இவ்வளோ பொறுமை, இவ்வளோ கஷ்டத்தைப்பட்டு இன்னைக்கு காலம் போய் வயசு போய் இதுக்கப்புறம் எனக்கு நல்லது நான் என்னத்தை அடைய போகிறேன், என்னத்தை பண்ண போகிறேன், இப்படி பலரதின் மனதிலும் பல கேள்விகள் இருக்குது. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் வாழ்ந்துட்டு இருப்பவர்கள் எல்லார் மனசுலையும் ஐயா நிறைய தாய்மார்களும் இந்த பதிவை பார்த்துட்ருப்பீங்க. அவங்க மனசில் பல கவலைகள் இருக்குது. இன்றைக்கி யூடியூப்லேயாகட்டும், ஃபேஸ்புக்லேயாகட்டும் அவங்கவுங்க கருத்துக்களை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்கவுங்க பேசிட்டு போயிடலாம். ஆனால் அந்தந்த சூழ்நிலையில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ப்ராப்ளம். அதையெல்லாம் உணர்ந்தவன் நானும் ஒருத்தன். ஏன்னா அந்த கஷ்டத்தெல்லாம் நானும் தாண்டி தான் வந்திருக்கேன். அப்போது அந்த படக்கூடிய கஷ்டங்களில் இருந்து நிரந்தரமாக நம்ம முன்னேற்ற பாதைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இப்போ நான் ஒவ்வொரு பதிவுகளையும் இவ்வளோ நேரம் ஏன் பேசுகிறேன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா சில பேர். அந்த இவ்வளவு நேரமும் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் தேவை. அது இருந்தால், அதை கேட்டால், அதை புரிந்து கொண்டால், அது உங்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் முழுமையாக முன்னேற்ற காலத்திற்கு பயணிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் உங்கள் லைஃப் ஜம்ப் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. மன ரீதியான மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். ஐயா, பதிவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்மளுடைய பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா படிப்படியாக தான் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் மன ரீதியாக. ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த பதிவை பார்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆள் மனசில் பதிய வச்சுட்டிங்கனாவே அது உருவாக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளே உங்களுக்கு படிப்படியான மாற்றத்தை கொடுத்துரும். இன்றைக்கி ஒரு விஷயத்தை கேட்குறோம், நாளைக்கே அது நடந்துடணும்னு நம்ம என்றைக்குமே எதிர்பார்க்கக்கூடாது. அதற்கான நேரம் காலம் எடுத்துக்கும். அதற்கான நேரம் காலம் எடுத்துக்க கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு முழுமையான முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் டைம் எடுக்கும். அந்த டைம் தான் அதற்கான வேலைகள் அந்த நேரத்தில் நடக்கும். அப்போ தான் அது சிந்தாமல் சிதறாமல் சரியாக நடக்கும். கரெக்டாக? அவசர முடிவுகளோ அவசரமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பதோ முழுமையாக பூர்த்தி அடையாமல் தான் கையில் சேரும். ஆகவே ஏதோ ஒரு விஷயத்தை எங்கேயோ ஒருத்தர் உட்காந்து வளர்றான்னு நினைக்காதீங்க. நல்ல வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவங்க, வாழ்க்கை பாடத்தை அறிந்து கொண்டவர்கள், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் 1000 அர்த்தங்கள் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும், அவங்க மனசாட்சிக்கு புரியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப வேல்யூவான பதிவுகளாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆகவே இந்த காலகட்டம் குருவுடைய பார்வை பாதிப்புகளிலிருந்து உங்களை மீட்டு நிவாரணத்தை கொடுக்கும். அது நிதானமாக தான் கொடுப்பார் குரு பகவான். ஏன்னா அதிசார பயிற்சின்றனால வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த அவமானங்கள் நீங்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. சரிங்களா? நல்ல மாற்றங்களையும் நல்ல விளைவுகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் வியாழக்கிழமை தோறும் வாழைப்பழங்களை வாங்கி பசுக்களுக்கு தானமாக கொடுப்பது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் மேசராசிக்காரன் நண்பர்களே. ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவு நம்ம முடிக்க போகிறோம். இப்போ ஏன் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா?
இந்த நேரத்திலையும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு வியூஸ் வரணும், நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை. பேசக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசாட்சியினுடைய குரல் தான். கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள், நான் சொல்வதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதனால தான் நான் சொல்கிறேன், ஐயா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கைன்னு நான் ஏன் இத்தனை வாட்டி அந்த வார்த்தையை சொல்கிறேன்? உண்மையிலுமே சத்தியமாக சொல்கிறேன், மானிடராய் பிறப்பதே அரிது. இங்கே நம்ம மனிதனாக பிறந்துட்டோம். இங்கே ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த விலை மதிப்பே இல்லாதது. தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் எல்லாம் ஏனோ தானோன்னு ஏதோ நம்மளுக்கு வாழ்க்கை, ஏதோ வேலை அப்படின்னு இருந்துடாதீங்க. இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை. இங்கே மற்றவன் பேசுகிறான், அவன் ஏதோ நினைக்கிறான், இவன் ஏதோ பேசுகிறான், இவன் ஏதோ நம்மளை ஏமாற்றிட்டான், முடிஞ்சதை விட்டுருங்க. பேசுகிறவங்கள நீங்கள் தூர போட்டுருங்க. உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை மட்டும் மனசில் வச்சு எழுந்து வாங்க. கதவுகள் திறக்கப்படும், நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். அங்கு உங்களுக்கான ஒரு உலகம் காத்துட்ருக்கும். அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, நல்ல வேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் நம்ம காதில் பட்டது நல்லதாக போச்சுன்னு அன்றைக்கி தான் நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா நல்லவர்களுக்கு கடவுள் சேர்க்க வேண்டிய விஷயத்தை சரியான நேரத்தில் சரியான டைமில் கொண்டு வந்து உங்கள் காதில் விழ வச்சிருவார் அந்த விஷயங்களை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இனி யாவும் நல்லதே நடக்கட்டும்.